வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: லட்சத்தீவுக்கு மேற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதேவழியில் தமிழக நிலப்பரப்பிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி, சுமத்ராவுக்கு மேற்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்று முதல் மேற்கே முன்னேறி வரும். இந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி ஜனவரி 9ஆம் தேதியும், ஜனவரி 10ஆம் தேதி இலங்கைக்கு தென்மேற்கு பகுதியிலும் நிலை கொண்டு, இந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது தென்மேற்காக நிலநடுக்கோட்டை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிகழ்வால் ஜனவரி 9, 10, 11 தேதிகள் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் வரும் நாட்கள் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜனவரி மாதம் 4ஆம் தேதியை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று பகல் நேரங்களில் அதிகபட்சம் ஒரு சில இடங்களில் 31 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. இன்று தரைக்காற்றும் அதிகபட்சம் 40 முதல் 45 கிலோமீட்டர் வரை தரைக்காற்றும் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று உள் மாவட்டங்களை பொறுத்தவரை 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாளை ஜனவரி 5ஆம் தேதியை பொறுத்தவரை இன்று ஜனவரி 4ஆம் தேதி இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் லேசான தூறல் இருக்கலாம். தமிழக நிலப்பரப்பில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் லேசான தூறல் இருக்கலாம். பெரிய மழை இருக்க வாய்ப்பில்லை. அதேவேளை தமிழகத்தில் எங்குமே வறண்ட வானிலையே நில வாய்ப்புள்ளது. நாளை ஜனவரி 5ஆம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை சற்று முன்னேறி வரும் என்பதால் நாளை டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் வெயில் வந்த பிறகு டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்கள், தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் தென் மாவட்ட உள்பகுதியிலும் மாலை நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஓரிரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு, கேரளாவிலும் ஓரிரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 5ஆம் தேதியை பொறுத்தவரை இரவு நேரங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மாலை நேரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும் தென் மாவட்டங்கள், கடலோரங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் ஜனவரி 6ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் கடல் ஓரங்களில் அதனை விட்டுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மேகம் சூழ்ந்து காணப்படும். அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மேலும் கேரளாவிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது தமிழகத்தில் நிலப்பரப்பில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி அரபிக்கடலில் இறங்கி கேரளாவில் அங்கே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது நீலகிரி, வால்பாறை இந்த இடங்களாம் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கன்னியாகுமரி மேற்கு பகுதி, தென்காசி மேற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை, மேலும் திருநெல்வேலி மேற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை இரவு நேரங்களில் ஜனவரி 6ஆம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி 7ஆம் தேதியை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரபிக்கடலுக்கும் வளிமண்டல சுழற்சி லேசான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பது. கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகள். தமிழகத்தில் இரவு நேரங்களில் குளிர், பகல் நேரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். ஜனவரி 7ஆம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி 8ஆம் தேதியும் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில், அதாவது ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கொடுக்க இருக்கிறது. அதே வேளையில் வெயில் வந்த பிறகு தென் மாவட்ட கடலோரங்கள், மேலும் மத்திய மாவட்டங்கள் உள்பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை முன்னேறி வரும். மாலைக்குள் தென் மாவட்டங்கள் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 9ஆம் தேதி அதே வேளையில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கும் முன்னேறி சென்று இரவுக்குள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் இரவுக்குள் மழை கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 9ஆம் தேதி. ஜனவரி 10ஆம் தேதி சென்னை முதல் கன்னியாகுமரி வரை மழை, அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும். உள்பகுதியிலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்பது. வெயில் வந்த பிறகு படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். விட்டு மழை இருக்கும். ஆனால் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே இந்த சுற்றின் மழை கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும்
மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்பொழுது டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 9, 10 தேதியில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு. ஜனவரி 11ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் உள்பகுதியில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும். கடல் ஓரங்களில் மழை கிடைக்கும். படிப்படியாக வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும். டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே கடல் ஓரங்களில் கூடுதலான பரப்பிலும் உள்பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலைக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 11ஆம் தேதி பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் மழை ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. ஜனவரி 11ஆம் தேதியை பொறுத்தவரை. ஜனவரி 12ஆம் தேதி தமிழகத்தில் மீண்டும் இரவு நேரங்களில் குளிர், பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் இரவு நேரங்களில் குளிர், பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் சுமத்ரா அருகே அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒரு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டிருக்கும். அந்த நிகழ்வு ஜனவரி 16ஆம் தேதிக்கு பிறகு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற மழை என்பது ஜனவரி 9, 10, 11 தேதிகளில் வரும் நிகழ்வுகளால் ஒரு நல்ல மழைப்பொழிவை விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. கடல் ஓரங்களில் கூடுதலாகவும் உள்பகுதியில் சற்று குறைவாகவும் இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் வரும் நாட்கள் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்குமே தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. இன்று கடல் ஓரங்களில் 40 முதல் 45 கிலோமீட்டராகவும், உள்பகுதி 40 கிலோமீட்டராகவும் இருக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். நாளை முதல் கடல் ஓரங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டருக்குள் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. உள்பகுதியை பொறுத்தவரை 40 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும். வரும் நாட்கள் தொடர்ந்து தரைக்காற்று வலுவாகவே இருக்க வாய்ப்பது. அதே வேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வங்கக்கடலை பொறுத்தவரை 40 முதல் 50 கிலோமீட்டராகவும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை 45 முதல் 55 கிலோமீட்டராகவும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை குமரிக்கடலில் வரும் நாட்களை பொறுத்தவரை 50 முதல் 60 கிலோமீட்டராகவும், இடையிடையே 70 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்பது. வரும் நாட்களை பொறுத்தவரை மீனவர்களுக்கு வரும் நாட்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.